எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதோ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடி அப்பா, ஒரு விசை ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் சபையா, சகோதர சகோதரிகளா ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் அப்பா, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் தரிசிக்கும்படியா அப்பா, ஒரு விசை எங்களை உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவும்படியா உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ராஜா. இதோ எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் எசப்பா, எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் சாஷ்டாங்கமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதோ வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்று சொல்வானானால் அவன் தேவனை பொய்யனாக்குகிறான் என்று. இதோ அப்பா, நாங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உமக்கு விரோதமாக செய்த எல்லா துரோகங்கள், பாவங்கள், அக்கிரமங்களையும் ஒத்துக்கொள்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த பாவமுள்ள ஆண்டவரே, பலவீனமுள்ள மனிதர்களாகிய எங்களை இந்த நேரத்தில் ஒரு விச ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை சுத்திகரிக்கும்படியா உம்முடைய கல்வாரி இரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதே. உம்முடைய கல்வாரி இரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படியா கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு உகந்த பலியாக இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் அசைவாடுங்க ஆண்டவரே. இது எந்த மனிதனுக்காகவும் செய்யப்படுகிற பலி அல்லப்பா, இது எங்கள் தேவனுக்காக செய்யப்படுகிற பலிங்கிறத நாங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டு அப்பா இந்த ஆராதனையில் ஈடுபட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ இந்த நாள் வரை எங்களை காத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதோ இந்த ஓய்வு நாள இந்த சபை கூடுகையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இதுவரை எங்களுக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எபினேசராய் நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றி. எல்ரோயா எங்களை நீர் கண்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. தாய் தகப்பன் போல எங்களை தேற்றினதற்காக நன்றி. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் சுவாமி. இதோ இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ வர்ஷிப் டீம் எசப்பா, ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யும்படியா அதோ அவர்களை மறைத்து அவர்களுக்குள்ளார இருந்து நீர் ஆளுகை செய்யும்படியா ஆராதனை வேலை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ வார்த்தையை நீர் எங்களுக்காக என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியா உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் இறுதி வர அப்பா, நேர்த்தியும் கிரமமுமா இந்த ஆராதனை நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. இதோ சுத்திகரிப்பின் ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களை நீங்க பயன்படுத்தி இந்த பலியை ஒரு உகந்த பலியை ஆண்டவருக்கு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ எல்லா காரியத்தையும் ஆரம்பம் முதல் இறுதி வர உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை பெயர் பிரஸ்தாபத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Shall we all rise to our feet? எல்லாரும் எந்திரிக்கலாமா? How many of you are ready to worship the God this afternoon? ஆராதிக்க ஆயத்தமா? Psalm 62:5 and 6 says, I depend on God alone. I put my hope in Him. He alone protects and saves me. He is my defender and I shall never be defeated. சங்கீதம் 62 சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. With God by our side, no man can defeat us. Amen. Let's sing this song with joy. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won, will not be defeated anymore, will not be defeated.
Since the Holy Ghost came in, gave us power over sin, we'll not be defeated anymore. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. We'll not be defeated anymore. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Since the Holy Ghost came in, gave us power over sin, we'll not be defeated anymore. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே, பாவத்தின் மீது ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே, பாவத்தின் மீது ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. Will not be defeated anymore. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Since the Holy Ghost came in, gave us power over sin, we'll not be defeated anymore. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே, பாவத்தின் மீது ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Thank you, Jesus, for we will never be defeated, Father. With you by our side, Jesus, we will never be defeated, Master.
Jesus, you are all that we need, Father. Jesus, you are all that we need to get through our life in this world, Jesus. We praise you, Master. With you by our side, no man can defeat us, Jesus. Thank you, Father. Thank you, Jesus, for there is no God like you, Master. We praise you, Jesus. We thank you, Master. We exalt you, Jesus. We thank you for you chose us before we were formed in our mother's womb, Jesus. You formed us to be your children, Master. Thank you, Jesus. You chose us and you made a great plan for us, Master. We praise you, Jesus. Thank you, Father. We exalt you, Jesus. We praise you, Father. We praise you, Jesus. Till our life ends, we will praise you, Father. Till our last breath, we will praise you, Master. For you have said, everything that has breath, praise the Lord. Thank you, Jesus. We praise you, Master. We praise you, Jesus. We exalt your name. Umme aradhipen, umme aradhipen, umme aradhipen, umme aradhipen. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். Thank you, Jesus, for we will praise you, Master Jesus. Till our last breath, we will praise you, Master Father. Till our life leaves our soul, Jesus, we will praise you, Master. We praise you, Jesus. Thank you, Father. We praise you, Master. We thank you for all that you've done, Father Jesus. We praise you, Master. We praise you for you never left our side, Jesus, and you are a light to our path, Jesus. You are the light of the world, Master Jesus. You light up this whole world, Master. And we bow down to worship you, Master. We are here to worship you, Jesus. We praise you, Master. Let's all open our mouths and praise him. Thank you, Jesus. We praise you, Master. Thank you, Lord, for your unconditional love, Jesus. When people go, Jesus, you are the only one that stays by our side, Father. Jesus, we are sinners, but you still stay by our side, Master. We praise you, Jesus. We exalt you, Master. Thank you, Father. Thank you, Jesus, for you have guided and protected us, Master. You have been a God that has never left our side, Master. We praise you, Jesus. We bow down before you, Father. Thank you, Jesus, for the big sacrifice you made on the cross, Father. Then, Jesus, one day you will come back for us, Jesus, like you died on the cross that day, Master. Thank you, Jesus. We praise you, Master. We praise you, Jesus, for we are here to worship you, Jesus. We are here to worship you, Jesus. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me.
here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. So here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. So here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Thank you, Jesus. We bow down in worship, Jesus. We praise you, Master. We praise you for you are a great God, Jesus, and you are worthy of every praise, Jesus. We could spend our whole life praising you and it wouldn't be enough, Master. We praise you, Jesus, for you are the master of all creation, Master. We praise you, Jesus. We praise you, Father, for you are like a mother and you are like a father to us, Jesus. You fill the voids in our life, Father. We praise you, Master, for there is no one like you, Jesus. We exalt your name on high, Father. We praise you, for there is no God like you, Father. No man can compare to you, Jesus, Father. You are a miracle worker, Jesus. You are a way maker, Master. We praise you, Jesus. We exalt your name on high. We exalt your name on high, Father. We love you, Jesus. We love you, Master. We praise you, Jesus. We exalt your name. We praise you, Master. Yahweh, we praise you, Master. Rapha, we praise you, Jesus. We praise you, Master. Thank you, Jesus. We exalt your name on high. We bow down before you, Master. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்
வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. பாடுமா தாய் போல தேற்றி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி. தந்தை போல ஆற்றி. Everyone lift your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். Thank you Lord Jesus. ஏசையா அவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை தாய் போல தேற்றுகிறவர், தகப்பன் போல எங்களை சுமந்து செல்லுகிறவர். Thank you Lord Jesus. Thank you Lord. ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. போதும் போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. அன்பின் பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, ஆம் ஆண்டவரே, நீர் போதும் எங்கள் வாழ்க்கையிலே. Lord, you are enough for us, உம்மை Master. போல தேற்றுவதற்கு யாருமே இல்லை ராஜா. There is no one to comfort உம்மை like you, போல Master. அரவணைக்க எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. There is no one to give shelter like you, இந்த Master. மாலையிலும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, even this evening we commit ourselves to you. தேவ ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we pray that Holy Spirit of God may speak to us உம்முடைய continuously. வார்த்தை நம் மத்தியிலே வல்லமையாய் புறப்பட்டு வருவதாக. May your word come mightily in the midst of us உம்முடைய today, வார்த்தை Lord. கொண்டு வருகிற அடியானை கர்த்தர் அபிஷேகித்து வல்லமையாய் எங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீர்களாக. Lord, you use your servant, anoint him and use him mightily in the midst of us today. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. May your name alone be glorified. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray, our good Father. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி சபையின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். We welcome you all in the name of our Lord Jesus Christ and on behalf of Bethany Church. நேரடியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க இருக்கின்றோம். We would go to listen to the word of God. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளுக்கு போகலாம். செய்தி முடித்த பின்பு அவர்களை மீண்டுமாய் சபைக்குள்ளாய் கொண்டு வரும்படி உதவிக்காரர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you can go to your practices now. After the sermon, you please come back. இந்த நாளிலும் நாங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். Let us listen to the word of God directly. எங்கள் மத்தியிலே ரெவரண்ட் மதன்ராஜ் அவர்கள் இருப்பது நம்ம எல்லாருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம். It is a great blessing to have Reverend Madan Raj in the midst of us today. அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் அகாடமி ப்ரொஃபஸராக மெட்ராஸ் அசம்பிளி ஆஃப் காட் பைபிள் காலேஜிலே அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். He is an academic professor in Madras Assembly of God Church. அது மாத்திரமல்ல, பாஸ்டர் டி மோகன் அவர்களுடைய சபையிலும் அவர்கள் இணைந்து ஊழியம் செய்து வருகின்றார்கள். Along with Pastor D Mohan, he is ministering in his church. அவர்கள் இந்த நாளிலே எங்களுடைய பெத்தனி சபையிலே கூடி வருவது அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம். It is a great blessing for us to have Reverend Madan Raj in the midst of us ஆகவே today. நான் அதிக நேரத்தை எடுக்காதபடி கரங்களை தட்டி அன்போடு அருமை பாஸ்டரை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே கொண்டு வரும்படியாய் Let us கரங்களை clap தட்டி our hands and welcome Pastor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. It is a great joy to meet you all. இந்த நாளிலும் இந்த திருச்சபையிலே இந்த UK பயணத்தின் கடைசி செய்தி உங்கள் சபையிலே நான் கொடுக்கிறேன். Today is my last sermon in UK country. கடந்த 3 வாரங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாய் ஆசீர்வதித்து வந்தார். Lord has been blessed my ministry for the past 3 weeks. நாளை நான் இந்திய தேசத்திற்கு கடந்து செல்கிறேன். Tomorrow I am traveling back to India. கடைசியாய் கர்த்தர் இந்த இடத்திலே நிறுத்தியதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for placing me here as the last message in this country. தலைமை போதகருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet the senior pastor of the church. மற்ற உடன் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கொள்கிறேன். I send my greetings to all the helpers of this church. So இந்த சபையை அறிமுகப்படுத்தின பிரதர் மனாசே அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I praise the Lord for brother Manasseh who introduced this church to me. And என்னோடு உதவியாய் என்னை
உபசரித்த பிரதர் ஜானுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I thank Brother John for helping me and helping me in my travel. கர்த்தர் நல்லவர். God is very good. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்கிறவர். God does great things in the midst of us. உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Let me share the word of God quickly. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். Let us turn our Bibles to Acts chapter 20. 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை. Verse number 22 to 24. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22லிருந்து 24 வரை. Acts chapter 20 verse number 22 to 24. இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தையுமே நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். And now compelled by the Spirit I am going to Jerusalem, not knowing what will happen to me there. I only know that in every city the Holy Spirit warns me that prison and hardships are facing me. However, I consider my life worth nothing to me, if only I may finish the race and complete the task the Lord Jesus has given me, the task of testifying to the gospel of God's grace. பவுல் அப்போஸ்தலர் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே சொன்ன ஒரு வாக்கியம். Apostle Paul said these words at the last stage of his life. பவுல் அப்போஸ்தலருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தன் ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது மகிழ்ச்சியாய் நிறைவு செய்ய வேண்டும். The greatest expectation of Apostle Paul was to finish his race happily. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் நிறைவு செய்யப்பட வேண்டும். The race of our Christian life has to be ended happily and satisfactorily. பவுல் அப்போஸ்தலர் இன்னொரு திருச்சபையை ஸ்தாபிக்க விரும்பவில்லை. He does not desire to establish another new church. ஒருவேளை தேவன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்னும் अनेक சபைகளை அவர் ஸ்தாபித்திருப்பார். Maybe if the Lord has given him chance he would have established many more churches. தேவன் அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் 13 நிருபங்களை கடந்து இன்னும் अनेक நிருபங்களை வேதத்திலே எழுதி இருப்பார். He would have written more than 13 books in the Bible if Lord has given him a chance. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை நிறைவு செய்யும் போது அவருடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது மகிழ்ச்சியாய் நிறைவு செய்ய வேண்டும் என்பதே. The only desire he had in his heart is to finish his race happily. என் ஓட்டத்தை நான் நிறைவு செய்வதும் தேவன் என்னிடத்தில் ஒப்புவித்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். He says that I may finish the race and complete the task the Lord Jesus has given to me. தேவன் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Lord has kept a plan for me. அந்த திட்டத்தை நேர்த்தியாய் நான் நிறைவு செய்ய வேண்டும். I have to fulfill that plan completely. எனக்கென்று தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். Lord has given me a calling. அந்த அழைப்பை அவருக்கு திருப்தியாய் நான் நிறைவு செய்ய வேண்டும். I have to finish that calling satisfactorily to the Lord. இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். This will bring happiness to me. அந்த மகிழ்ச்சிக்காகவே என் ஓட்டம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பவுல் விசுவாசிக்கிறார். Apostle Paul believed that for that happiness he is continuing his race on earth. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Let me tell you an incident. 1968 ஆண்டு நடைபெற்ற ஒரு ஒலிம்பிக் பந்தயம். On 1968 there was a game in Olympics. அந்த ஒலிம்பிக் பந்தயத்தின் மற்ற ஆட்டங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. கடைசி ஆட்டம் மாரத்தான் ரேஸ். Every race was completed and the last race was marathon. மாரத்தான் என்பது ஒரு சமுதாய நெறிக்காக ஓடுவது. எல்லா தேசத்திலும் இருந்து அந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே பங்கு பெற்ற அத்தனை தேசத்திலும் இருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள். For the welfare of the society, each representative from each country they take part in that marathon race. ஜான் ஸ்டீஃபன் ஆக்வாரி. There is a person called John Stephen Akwari.
தான்சேனியா என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு தேசத்திலிருந்து அந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே இந்த மாரத்தான் ரேஸில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். He came from Africa and got into this marathon race. அங்கிருந்து அந்த இடத்திலே வருவதற்கு 5000 மைல் தூரத்தை அவர் கடந்து வந்திருக்கிறார். He has come across 5000 miles in order to take part in that. தன் தேசத்தை உலக அரங்கிலே நிலைநாட்டுவதற்கு தன் தேசத்திற்கென்று ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். In order to give an identity to his country, he has come over there. அந்த மாரத்தான் ரேஸ் துவங்கியது. That marathon race began. எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். Everyone started to run. ஜான் ஸ்டீஃபன் ஆக்வாரியும் ஓட ஆரம்பிக்கிறார். John Stephen also started to run. சரியான வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். He was running in a good speed. பல கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டி இருக்கிறது. He has yet to run many more kilometers. பாதி தூரத்தை அடைந்து விட்டார். He has reached half the distance. திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்திலே அவருடைய வலது கால் முறிந்து எலும்பு முறிவு ஏற்பட்டது. So in an accident he broke his right leg and his bones were broken. அப்படியே கீழே சரிந்த அந்த மனிதன் வேதனையில் கத்த ஆரம்பிக்கிறார். So immediately that man started to shout out of the pain. அவரை காப்பாற்றுவதற்காய் மீட்பு குழுவினர் அந்த இடத்திலே வருகிறார்கள். People came there in order to save him. இதை காட்டிலும் நீங்கள் தொடர்ந்து ஓட முடியாது, உங்களை அட்மிட் பண்ணி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். They told them that you cannot continue on the race, you have to be admitted to hospital. இந்த எலும்பு முறிவோடு நீங்கள் நடக்க முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, உங்கள் உயிருக்கே உங்களுக்கு பாதிப்பாகிவிடும் என்று They சொல்லிவிட்டார்கள். said them you cannot even take one more step because it will bring danger to your life. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய தரிசனத்தோடு தன் தேசத்தை உலக அரங்கிலே நிலைநாட்டும் கனவோடு ஒரு மனிதன் இந்த தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறான். So this man brought there with a great dream in order to get identity to his country. ஆனால் இடையிலே இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. But in the middle of his race there was an accident. அந்த உதவி குழுவினரை பார்த்து ஜான் ஸ்டீஃபன் ஆக்வாரி சொல்லுகிறான், இல்லை நான் ஓடி ஆக வேண்டும் என்று சொல்லி. John Stephen told to the helpers that no, I have to continue my race. அவர்களுடைய எச்சரிக்கை மீறி அவன் ஓட துவங்குகிறான். So beyond their warning he continued to run the race. இடது காலை மாத்திரம் பயன்படுத்தி நொண்டி ஓட ஆரம்பிக்கிறான். He is only using his left leg and he's continued his race. மாரத்தான் ரேஸ் முடிந்து விட்டது. The marathon race came to an end. அதில் முதலாவது இலக்கை தொட்ட நபர் 2 மணி நேரம் 20 நிமிடங்களில் தொட்டு சாதனை படைத்தார். The first person who reached the goal, they completed in 2 hours and 20 minutes. அந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். So everyone reached that point, whoever participated in the race. அந்த ஒலிம்பிக் பந்தயத்தின் கடைசி ஆட்டம் அது என்பதினாலே எல்லோரும் தங்களுடைய இடத்தை விட்டு நகர ஆரம்பித்து So விட்டார்கள். all the people started to go away from their seats because that was the last race in the Olympics. கேமராமேன் எல்லாம் அவங்களுடைய கேமரா எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. So the cameraman took and packed all of his things. ஆனால் ஒரே ஒரு மனிதன் இன்னும் ஓடி வந்து கொண்டிருக்கிறான். But still there is one person who is still continuing to run. அவன் தத்தி நடந்து வந்து கொண்டிருக்கிறான் இலக்கை நோக்கி. So he is keeping on walking and trying to reach the goal. தன் உயிரை பணயம் வைத்து அந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறான். He took risk of his own life but he still yet wanted to complete the race. அவன் அந்த இலக்கை வந்து அடையும் போது 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆனது. When he reached the goal it took 3 hours and 30 minutes. அவன் வந்து சேருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆட்டம் முடிஞ்சிருச்சு. So just before he reached there, 1 hour before, the race has already completed. அந்த ஓட்டத்திலே ஜெயிக்க முடியாது என்று தெரிந்த 17 பேர் வழியிலேயே தங்கள் ஓட்டத்தை நிறுத்திக் கொண்டார்கள். So all those who very well know that they will not be successful in that race, they stopped in the middle of the ஆனால் race. இலக்கை தொடும் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன்ங்கிற தீர்மானத்தோடு அவன் வருகிறான். But John Stephen continues to run the race to reach the goal and complete it. அவன் வருவதை பார்த்த மக்கள் மீடியா ஆச்சரியப்பட்டு அவன் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எதுக்காக உயிரை பணயம் வைத்து இவ்வளவு தூரம் ஓடி வந்தீர்கள்? So why are you still continuing to run this race risking your own life? இது உங்கள் உயிருக்கு பாதிப்பில்லையா? So is it not dangerous to your life? Ask the media people. உங்கள் சரீரத்திற்கு பலவீனத்தை ஏற்படுத்தி விடாதா? Is this not bringing weakness to your body? ஜான் ஸ்டீஃபன் ஆக்வாரி அவர்களை பார்த்து சொல்லுகிறான், John Stephen Akwari said to them, இந்த ஓட்டத்தை இடையில் நிறுத்திக் கொள்ளுவதற்காய் என் தேசம் 5000 மைல் தூரம் கடந்து என்னை அனுப்பவில்லை. My country did not send me 5000 miles across to stop this race in the middle of it. இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்காகவே அனுப்பியது என்று In சொன்னானா? order to complete this race, my country sent me here. எனக்கு ஒரு அசம்பாவிதம் நேரிட்டது. There was an accident to me. ஆனால் அதனாலே என்னை எதிர்பார்த்து அனுப்பியிருந்த என் தேசத்திற்கு
அவமானத்தை நான் கொடுக்க மாட்டேன், இந்த ஓட்டத்தை எப்படியாவது நிறைவு செய்தேன் என்பதுதான் என் தேசத்திற்கு பெருமை என்று சொன்னான். Just because of the accident, I do not want to put my country to shame, so I have to complete my race, he said. இந்த ஓட்டத்திலே முதலாவது வருவதல்ல என்னுடைய இலக்கு, இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதே என்னுடைய இலக்கு. My goal was not to come first position in this race, but to complete the race is my goal. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகருக்கு ஓட்ட பந்தயத்தை போன்றது. Christian life is like a running race for many of us. இவரை தாண்டி நான் ஓடிவிட வேண்டும், அவரை தாண்டி நான் ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு ஓடுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. So we compete with each other and we are trying to run across each other. எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நேர்த்தியாய் திருப்தியாய் மகிழ்ச்சியோடு நான் ஓடி முடிப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. Whatever race the Lord has kept for me, I have to complete that satisfactorily and happily. இன்னாரை நான் ஜெயித்து விட்டேன் என்பது கிறிஸ்தவத்தின் பெருமை அல்ல. It is not to be proud that we have competed and win over other people. இத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பது என்னுடைய மேன்மை அல்ல. So we cannot be proud because I am in Christ for these many years. நான் நேர்த்தியாய் என் ஓட்டத்தை துவங்கி இருக்கிறேன் என்பது எனக்கு மேன்மை அல்ல. So it is not true that when I started my race in a proper way. ஆனால் அதை நேர்த்தியாய் திருப்தியாய் நிறைவு செய்வேன் என்பதே அதன் மேன்மை. The greatest thing is that we have to complete our race in a great way and satisfactorily and happily. நமக்கு தரிசனத்தையும் அழைப்பையும் தந்த ஒரு தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு பிரம்மாண்டமான தேவன். The Almighty God is the one who has given us the vision and the calling. அந்த தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஓட்டத்தை இடையில் நிறுத்திக் கொள்ளுவதற்கோ அல்லது ஏனோதானோ என்று முடிப்பதற்கோ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. So we are not called to carelessly stop the race, the calling that we have received from the Lord. ஓட்டத்தை நேர்த்தியாய் நிறைவு செய்வோம். We have to complete our race in a right and proper way. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், In order to complete my race happily, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். if only I may finish the race and complete the task the Lord Jesus has given me, I consider my life worthy of it. தேவன் நம்மை எதற்காய் அழைத்தாரோ அல்லது எதற்காய் பிடித்தாரோ அந்த ரேஸ்ல அந்த ட்ராக்ல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? So am I running in the track and the race for what purpose that the Lord God has called me? பவுலுடைய பெரிய ஆசை அதுதான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். So Apostle Paul says that I have completed my race successfully and the crown of the righteousness is waiting for me. அவருடைய தரிசனம் எவ்வளவு சாதித்திருக்கிறோம் என்பது அல்ல, இந்த ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது மகிழ்ச்சியாய் நிறைவு செய்ய வேண்டும். So it is not how much greatly has completed his vision, but how satisfactory and happily is completing the race. இந்த திருச்சபையின் பாதையிலே நம்மோடு ஓட்டத்தை நேர்த்தியாய் துவங்கிய அநேகர் அதை நேர்த்தியாய் நிறைவு செய்யவில்லை. So many of us who have started the race rightly along with us, they have not completed it in a right way. அவங்க ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க, ஆனா இடையில நிறுத்திக் கொள்வதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு தடையாய் இருந்திருக்கிறது. So they started the race very well, but in the middle of the race they stopped because of so many hindrances and obstacles. டாக்டர் ராபர்ட் கிளின்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான தேவ மனிதன் The Mantle of a Mentor என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். Mr. Robert Clinton wrote a book called as Mantle of the Mentor. இந்த புத்தகத்திலே வேதாகமத்திலே இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார். He is analyzing each character from the Bible and writing it down in these books. வேதத்திலிருந்து 1000 கதாபாத்திரங்களை தேர்வு செய்கிறார். From Bible he chooses 1000 characters. அந்த 1000 கதாபாத்திரங்களிலே 100 பேரை குறிப்பாய் தெரிந்து கொள்ளுகிறார். Out of the 1000 he is selecting 100 people. அதுல 40 பேரை narrow down பண்றாரு. So out of 100 he filters out 40 more. அந்த 40 பேருடைய வாழ்க்கையின் துவக்கத்தையும் வேதம் சொல்லுகிறது. அந்த 40 பேரும் வாழ்க்கையை எப்படி முடிச்சாங்கன்றதையும் வேதம் சொல்லுகிறது. So Bible tells us from these 40 people how they started their race and how they ended their race. அவருடைய ஆராய்ச்சி 13 ஆண்டுகள் தொடர்ந்தது. So he continued his research for 13 years. 13 ஆண்டுகள் ஆராய்ச்சியிலே
இந்த 40 கதாபாத்திரங்களை 4 வகையறாக்களாய் அவர் பிரிக்கிறார். So out of 13 years of research, he divided this 40 characters into 4 categories. அதாவது தன் ஓட்டத்தை எப்படி துவங்கி எப்படி முடித்தார்கள் என்கிற பூரணமான அந்த ஆராய்ச்சியை அவர் செய்திருக்கிறார். He has did a complete research on how these 40 characters started their race and how these 40 characters ended their race. இந்த 40 அல்ல 49 பேர். So not 40, it is 49 characters. இந்த 49 பேரையும் 4ஆ பிரிக்கிறாரு. So he is dividing the 49 characters into 4 categories. முதலாவது அவர் சொல்றது ஆரம்பத்திலேயே நிறுத்திக் கொண்டவர்கள். The first category is they have stopped in the beginning of the race itself. அவர்கள் துவங்கும் போதே தன் ஓட்டத்தை நிறைவு செய்து விட்டார்கள். As soon as they started the race, they have finished their race. பஸ்ல ஏறின உடனே இறங்கிட்டான். As soon as they got into the bus, they came down. விசுவாசத்திலே பலப்படுவதற்கு வாய்ப்பில்லை. There was no opportunity to be strengthened in the faith. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வந்த மாத்திரத்திலே வெளியே போற ஒரு கூட்டம். So as soon as they come into the Lord, they go out to the Lord. தேவன் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு ஆரம்பத்துல ஆர்வத்தோடு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆரம்பத்திலேயே தேவனை விட்டு வழிவிலகி போகக்கூடிய விசுவாசத்திற்கு பாத்திரவானாய் மாறி விடுவார்கள். So initially they will say so many good testimonies, but initially starting itself they will stop the race and go out from the Lord. நம்முடைய ஓட்டத்திலும் அது போன்ற அநேகரை நாம் சந்தித்திருக்க கூடும். So even in our race we might have met such kind of people. பல நபர்களை நாம் சந்தித்திருக்க கூடும். So we might have met so many members. ஆண்டவருக்குள்ளே வரும்போது மிக வாஞ்சையோடு உள்ளே வருவார்கள். They will come with a great thirst into the Lord. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை தேவன் செய்யவில்லை என்று தெரிந்த மாத்திரத்தில் தேவனை விட்டு வழிவிலகி அவர்கள் பின்மாற்றத்திற்குள்ளாய் கடந்து போய் விடுவார்கள். As soon as they know that Lord did not meet their expectations, they will backslide and go away from the Lord. அல்லது தேவன் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு குறிக்கோளோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை அவங்க சொன்ன நேரத்தில் ஆண்டவர் செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு வெளியே போய் விடுவார்கள். Some people come to the presence of the Lord expecting something to happen. If that doesn't happen, they'll go away from the Lord. வேதாகமத்திலே காயின் கதாபாத்திரத்தை இதற்குள் அடக்குகிறார். So the character Cain is in this category. காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். Cain murders his brother. தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்த மாத்திரத்தில் தன் சகோதரன் ஜீவனோடு இருக்க கூடாது என்று சொல்லி தன் சகோதரனை கொலை செய்ய தீர்மானிக்கிறான். As soon as the Lord accepts his brother's offering, he decided that his brother should not be alive and he murders him. அவனுடைய ஓட்டம் ஆரம்பத்திலேயே நிறுத்திக் கொள்ளப்பட்டது. So his race was stopped in the beginning itself. தேவனை அறிந்த மாத்திரத்திலேயே அவனுடைய ட்ராக்கை விட்டு வழிவிலகி போகிறான். As soon as he know the Lord, he went out of the track. அவன் தவறான ஒரு பாதையை தவறான ஒரு சந்ததிக்கு தலைவனாய் மாறுகிறான். So he choose a wrong track and he was leader of the wrong generation. So முதல் கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா கட் ஆஃப் ஏர்லி, துவங்கின மாத்திரத்தில் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கூட்டம். So cut off early is a group of people who begin the race and then stop it there itself. இரண்டாவது அவர் யாரை வகைப்படுத்துகிறார் என்றால் finish poorly, அதாவது அசிங்கமாய் நிறைவு செய்தவர்கள். So second category is finish poorly. இந்த கதாபாத்திரங்கள் நேர்த்தியாய் தங்கள் ஓட்டத்தை துவங்கினார்கள், ஆனால் நிறைவாய் முடிவு செய்யவில்லை. So these kind of characters, they started their race rightly, but they did not finish their race properly. ஆண்டவரை அறிந்த அறிவுக்குள்ளே வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை நன்கு தெரிந்தவர்கள், ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாய் இருந்தவர்கள், ஆனால் அவர்களுடைய ஓட்டத்தின் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்காது. So they know very well about the Lord, His word and everything, but at the end of the race they did not complete it very well. சவுல் ராஜாவை இதில் வகைப்படுத்துகிறார். King Saul is under this category. சவுலுடைய ஓட்டம் மிக அழகாய் துவங்கியது. The King Saul's race started very beautifully. தேவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவை ஆச்சரியமாய் தெரிந்து கொள்ளுகிறார். So Lord chose him as the first king of Israel very amazingly. கழுதையை தேடி போன ஒரு மனிதனை தேவன் மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்தி இஸ்ரவேல் என்னும் தேசத்திற்கு முதல் ராஜாவாய் அறிமுகப்படுத்துகிறார். The one who went in search of donkey, the Lord raised him up and made him the first king of Israel. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே இந்த சவுலுடைய அழைப்பை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கும் போது தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை பார்க்க முடியும். So when we look at the calling of King Saul in 1 Samuel chapter 9,
we could see so many amazing things. தேவனுடைய கரம் அவனுக்கு பின்பாக செயல்படுவதை பார்க்க முடியும். We can see that the hands of the Lord was working behind him. அந்த பதவி எனக்கு வேண்டான்னு ஓடுற ஒரு சவுல ஆண்டவர் வலுக்கட்டாயமா பிடிச்சு அந்த ராஜ பதவியிலே அமர வைக்கிறார். So Saul was running away from that position, but the Lord brought him and kept him as a king. உலக அரங்கிலே இஸ்ரவேலுக்கு தேசம் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பல வெற்றிகளை அந்த தேசத்திற்கு தேவன் கொடுக்கிறார். Lord has given so many victory for the country Israel. சவுலுடைய தலைமை மேன்மையான ஒரு தலைமையாய்த்தான் துவங்கியது. So King Saul started very well. ஆனால் சாமுவேலுக்கு பின்பதாக சவுலுக்கு பின்பதாக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை தெரிந்த மாத்திரத்திலே சவுலை இறங்க சொல்லும்போது அந்த பதவியை விட்டு சவுல் இறங்க மாட்டேன்ட்டான். So after David was anointed, when Lord called Saul to come down, but he was unable to reject that position now. தேவன் அந்த பதவியில் உட்கார சொல்லும்போது அவன் விருப்பத்தோடு உட்காரவில்லை, பயப்படுகிறான். So when Lord called him to sit in the position, he was afraid of that and he did not sit in it desiringly. அந்த ஸ்தானத்திற்கு இன்னொரு நபரை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீங்கள் இறங்கு என்று சொல்லும்போது சவுல் இறங்க மறுக்கிறான். So now when the Lord says that another person is appointed in your position, now you come down, Saul is not coming down. அந்த அதிகாரமும் உலகத்தின் மேன்மையும் புகழும் அவனுடைய கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவனை வழிவிலகச் செய்கிறது. So that authority, that proud moment and that position is not allowing him to stand in the word of God. தேவனை பற்றக்கூடிய அந்த விசுவாசத்திலிருந்து தன் ராஜ மகிமையை இழந்த ஒரு மனிதனாய் அந்த ஓட்டத்திலிருந்து திசை மாறுகிறான். So he has lost his glorious presence in the presence of the Lord and he lost track of his calling. நன்றாக அவனுடைய ஓட்டம் துவங்கியது. He very well started his race. அவனுடைய ஓட்டம் அசிங்கமாய் நிறைவானது. But he finished his race very ugly. சாலமோனுடைய ஓட்டம் மிக அழகாய் துவங்கியது. The King Solomon's race very well began. ஆனால் நேர்த்தியாய் நிறைவு செய்யப்படவில்லை. But he did not finish the race in the right way. ஓட்டத்தை நேர்த்தியாய் துவங்கியவர்கள் நேர்த்தியாய் நிறைவு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஓட்டம் தேவனுக்கு பிரியமான பாதை இல்லை. So if those who started the race rightly and if they do not finish the race rightly, that is not good in the eyes of the Lord. முதல் வகையரா ஏறின உடனே விசுவாசத்தை விட்டு இறங்கின ஆட்கள். The first group of people is as soon as they came into the Lord, they went out from faith. இந்த இரண்டாவது வகையரா நல்லா ஓட்டத்தை ஆரம்பிச்சு ஒழுங்கீனமாய் ஓட்டத்தை முடித்தவர்கள். So second category is they started off very well but without any discipline they ended up very poorly. மூன்றாவது கதாபாத்திரம் finish somehow ஏனோ என்று முடித்தவர்கள். So finish somehow is the third category of people. வேதத்திலே சில கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா இந்த வகையரா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. So in Bible there are some characters who finishes somehow their race. எப்படியோ முடிச்சான். Somehow they finished their race. ரொம்ப திருப்தியா முடிச்சானா? So did they finish satisfactorily? இவன் பரலோகத்துக்கு தான் போயிருப்பானா? Would they have gone to heaven or not? ஆண்டவர் பயன்படுத்தின கதாபாத்திரங்கள் வேதத்திலே. So there are so many characters who used by the Lord. தேவனால தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. Lord was the one who used them. ஆனா அவன் செய்த செய்கை சரியா? But is the things that actions that they did, is it right or not? அவனும் மத்தவங்கள மாதிரி வாழ்ந்து அவனையும் அடக்கம் பண்ணி அவன் கதையை முடிஞ்சிருச்சு. So his life was also ended just like everyone. He is also buried. தன் ஓட்டத்தின் துவக்கம் தேவனை மகிமைப்படுத்தியது. The beginning of his race glorified the Lord. தன்னுடைய ஓட்டத்தின் இடையிலே தேவனை மகிமைப்படுத்தினான். In the middle of his race he glorified the Lord. தன் ஓட்டத்தின் முடிவில ஓகே பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைவு செய்தான். So somehow he finished his race like okay at the end of his race. இவர்கள் பரலோகத்துக்கு கூட போயிருக்கலாம். So they might have gone into heaven. ஆனா நேர்த்தியாய் நிறைவு செய்தார்களா? So but did they complete it in a right way? ஆச்சரியப்படுகிற வகையிலே அவர்கள் ஓட்டத்தை முடிச்சாங்களா? Did they complete their race with an amazing end? சந்தோஷத்தோட நிறைவு செய்தார்களா? Did they complete their race happily? அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்ததா? So did the end of their life was glorifying the Lord? சிலருடைய வாழ்க்கை வெகு ஆச்சரியமாய் துவங்குகிறது. So somebody's race and life begins very amazingly. தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில பல அற்புத அடையாளங்களை செய்கிறார். Lord does many miracles and wonders in their lives. தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை அவர்கள் சுகித்திருக்கிறார்கள். They might have tasted so many good things from the Lord. ஆனால் ஏதோ வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாற்றப்படுகிறார்கள். But somehow they wanted to finish somehow and live a life somehow. என் ஓட்டம் சாதாரணமா நிறைவடைய கூடாது. Our race should not just complete somehow. என் ஓட்டம் நேர்த்தியாய் நிறைவு செய்யப்பட வேண்டும். My race has to be completed in a right perfect way. என் ஓட்டத்தை நான் நிறைவு செய்யும் போது என் முகத்திலே ஒரு
வெற்றி புன்னகை இருக்க வேண்டும். When I finish my race, I have to have a victorious smile in my face. இது நல்ல போராட்டம் என்றது உலகம் சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாய் சாட்சியாய் இருக்க வேண்டும். The world and the life should be a testimony so that they can tell that we have fought a good fight. இன்னாரை போல என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு மாதிரியாய் என்னுடைய ஜீவியம் இருக்க வேண்டும். So our life should be a great example for all others around us. வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவரை போல் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தீர்மானத்திற்கு உங்களையும் என்னையும் தேவன் முன்மாதிரியாய் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய ஜீவியம் நேர்த்தியாய் நிறைவு செய்யப்பட வேண்டும். So we have to complete our race in a perfect right way so that people can testify that we have to live a life like this person. அல்லேலூயா. Hallelujah. தேவன் பெரியவர். God is very great. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். He is the almighty God. ஓட்டத்தை நல்லா ஆரம்பிச்சான். They started the race very well. ஏனோ தானோன்னு முடிச்சான். But somehow they finished it. தப்பா முடிக்கல. He did not finish it wrongly. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் முடிக்கல. He did not finish it very successfully also. Okay. It is just a kind of okay finish. அப்படி நிறைவு செய்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. You and I are not called to finish our race just as okay. என் ஓட்டம் ஏனோன்னு முடியக்கூடாது. Our race should not just finish it to be இந்த okay. அழைப்பு ஏனோன்னு முடியக்கூடாது. Our calling should not be finished just like that. இந்த ஓட்டத்தை ஏனோ என்று முடிவு செய்வதற்காய் தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. Lord has not chosen me just to finish my race somehow. உலகத்திலே மற்ற திறமையானவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் தேவன் வேறு பிரித்தவருடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நடப்பிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அவர் ஒரு பரம நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். Lord has a great purpose for our life because he has separated us out from the midst of many qualified people outside. முடிச்சா போதும் முடிக்கிறது ஆரோக்கியமான ஒரு மனநிலை அல்ல. So if we just think that we have to finish our race just in an okay state, that is not a healthy state of mind. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது என்று வயதையோ சூழ்நிலையோ தன்னுடைய பலவீனத்தையோ குறை சொல்லுவதற்காய் நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. So we are not here to complain about our age or weaknesses or other situations around us. கர்த்தர் அதை கொடுத்த தேவனுக்கு, அந்த முல்லை எனக்கு கொடுத்த தேவனுக்கு அந்த முல்லை கொண்டே இன்னும் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஓட பழகிக் கொள்ளுவோம். If Lord has given us a thorn, then let us have the expectations to complete our race perfectly with that thorn itself. ஏனோ தானோ என்று முடித்த இந்த மூன்றாவது வகைராவிலே அவர் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிறார். So he talks about King Ezekiah in the third category of people who finished their race somehow. இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள் யாரும் நல்லவன் இல்ல. The kings of Israel are not good. யூதேயா தேசத்தின் ராஜாக்களிலே ஒரு சில ராஜாக்கள் சீர்திருத்தவாதிகளாய் நல்லவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். So kings of Judah, some of the kings of Judah were made revolutionary changes. அந்த யூதேயா ராஜாக்களிலே இஸ்ரவேலிலே ஒரு சீர்திருத்தத்தை விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக செயலாற்றின பெரும் ராஜாக்களிலே அதிகமாய் வகைப்படுத்தப்படுகிறவர்கள் ரெண்டு பேர், ஒன்னு எசேக்கியா ஒன்னு யோசியா. So there are two kings, one is Ezekiah, next one is Josiah, who formed many reformations in the country of Israel. எசேக்கியா ராஜாவை வேதம் நல்ல ராஜா என்று தான் அடையாளப்படுத்துகிறது. So Bible identifies King Ezekiah as good king. அவன் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே தன் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளிலே நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. Bible tells that King Ezekiah lived a pleasing life in the eyes of the Lord and walked in the ways of his father David. அந்த அளவிற்கு வைராக்கியமாய் வாழ்ந்த இந்த எசேக்கியாவின் முடிவு ஆசீர்வாதமாய் இருந்ததா? So the King Ezekiah, who was having a zealous life, did his end ended in a right way and blessed way? கன்ஃபார்மா சொல்ல முடியல. We were unable to tell that conformly. 39 வயதிலே அவன் வியாதிப்படுகிறான். On the age of 39 he was under sickness. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இதுக்கு மேல உன் ஆயுசு நாட்களை கூட்ட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதோட உன் கதை முடிஞ்சது அப்படினுட்டார். Prophet Isaiah says that Lord has revealed that your life is going to come to an end. அதை கேட்ட மாத்திரத்திலே எசேக்கியா சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். So as soon as King Ezekiah heard this message, he turned towards the Lord and started to cry out to the Lord. தேவன் அவனுக்கு 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். Lord has added 15 more years to his life. நல்ல விஷயம்தான். It is good thing. கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் தான். He is the one who searches Lord. தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜா தான். He is the king who hears to the voice of the Lord. தேவ சித்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஒரு நல்ல ராஜா தான். He
He is a good king who led the people of Israelites in the presence of அவன் the Lord. வியாதியை விசாரிப்பதற்காக பாபிலோன் தேசத்திலிருந்து ஸ்தானாதிபதிகள் அனுப்பிவிடப்படுகிறார்கள். So representatives from the Babylon were sent in order to inquire about the அந்த sickness. ஸ்தானாதிபதிகள் வந்ததை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ராஜாவாகிய எசேக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய பெட்டகத்திலே தன்னுடைய அரச கிடங்குகளிலே இருக்கக்கூடிய தங்க வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து காண்பிக்கிறான். So King Ezekiel showed all of his richness and wealth to those representatives. ஏசாயா வேகமா ஓடி வர்றாரு. So Isaiah is coming running to him. எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. So he is asking, did you show everything to him? எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அப்படிங்கறாரு. I have shown everything to him. அவன் தான் இத எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். So they are the ones who is going to take away all your wealth. அவன் தான் உங்க தேசத்தை சிறைபிடிக்க போறான். So he is the one who is going to captive your country. அதை கேட்ட மாத்திரத்துல எசேக்கியாவுக்கு கவலையா இருந்தது. So as soon as he heard it, he was worried. ஆனா அது எப்ப நடக்க போகுதுன்னு கேக்குறான். So he is asking, when is this going to happen? அது உன் நாட்கள் நடக்காது, உனக்கு பின்னாடி தான் நடக்கும். So this is not going to happen in your days, it will happen later. என் நாள்ல நடக்கல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கறான். As long as it is not happening in my days, I am happy. நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறான். So he is thinking that as long as I am alive, I am going to be happy. இது நல்ல சுபாவமா கெட்ட சுபாவமா வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படுறாங்க. So Bible scholars are wondering whether it is good character or a bad character. இது நல்ல சுபாவம் அடிச்சு சொல்ல முடியல பல பேரால. So no one is able to tell that it is a very good character. ஏன் தலைமுறை நல்லா இருக்கா அது வரைக்கும் போதும். So as long as my generation is good, that is enough for me. அடுத்த தலைமுறையில என் தேசத்துல இருக்க தங்கத்தையும் வெள்ளியும் சூறையாடிட்டு போறதுக்கு ஒரு புறஜாதி தேசம் வர போகுது அப்படினா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. So in next generation if some Gentiles is coming to go and loot our country, I am not worried about it. இவனுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தான், ஆனால் பூரணமாய் திருப்தியாய் மகிமையாய் சாட்சியாய் நிறைவு செய்யவில்லை. ஏனோ தானோ என்று நிறைவு செய்கிறான். So King Ezekiel finishes his race somehow, but he did not finish it gloriously, perfectly and rightly. முதலாவது ஏர்ன மாத்திரத்தில் ஓட்டத்தை துவங்கிய மாத்திரத்தில் நிறைவு செய்தவர்கள். The first category of people is cut off early, who started the race and just finished it. இரண்டாவது நன்றாய் துவங்கி ஒழுங்கீனமாய் நிறைவு செய்தவர்கள். Secondly, who started the race very well but ended up very poorly and in an ugly way. மூன்றாவது நன்றாய் துவங்கி ஏனோ தானோ என்று நிறைவு செய்தவர்கள். Third category of people who started off very well but finishes somehow. நான்காவது நன்றாய் துவங்கி நன்றாய் நிறைவு செய்தவர்கள். Fourth category is the people who started their race very well and ended it very perfectly. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. I started a good fight and I did a good fight. From now on the crown of righteousness is waiting for me. இந்த கூட்டம் மரணத்தை கண்டு பயப்படாது. So this group of people will not be afraid of death. மரிக்கும் போது மகிழ்ச்சியோடு மரிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் பயன்படுத்தியதை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு கூட்டம். So even if they at the time of death they'll be ending their life very gloriously. மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கர்த்தருக்காய் அவர்கள் சாதித்தவர்கள். They are the ones who performed mighty miracle things for the sake of the Lord. சிலுவையை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படவில்லை. My Lord Jesus Christ was not afraid of the cross. இந்த உலகத்து மேன்மைகளை விட்டு போகிறோம் என்று இயேசு கவலைப்பட்டதில்லை. He was not worried about leaving away all the goodness of this world. இந்த உலகத்திலே நான் ஏற்படுத்தி வைத்த புகழையும் அதிகாரத்தையும் விட்டுவிட்டு போகிறேனே என்று இயேசு கண்ணீர் சிந்தவில்லை. Lord Jesus Christ did not shed tears in order to leave out everything that he has earned in this earth. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று அவர் சொல்லுகிறார். So Lord says, in order to fulfill my Father's will is my food. தன் ஓட்டத்தை எந்த அளவிற்கு நேர்த்தியாய் துவங்கினாரோ இயேசு அந்த ஓட்டத்தை மாம்சத்திலே நின்று நேர்த்தியாய் நிறைவு செய்தார். So however he started his race, Lord Jesus Christ ended his race very perfectly. அவர் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்த அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் யோவானை தவிர்த்து, யோவானுக்கு மாத்திரம் இயற்கை மரணம், மற்ற அனைத்து சீஷர்களும் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். So except John, all of his disciples were blood martyrs for Lord Jesus Christ in this world. ஓட்டத்தை நேர்த்தியாய் துவங்கியவர்கள் நேர்த்தியாய் நிறைவு செய்தவர்கள். They started the race very well and they ended it very perfectly. இன்னாரை ஜெயிப்பதற்காய் நான் ஓடவில்லை. I am not running my race in order to win over someone else. அல்லது இன்னார் என்னுடைய அங்கீகாரத்தை பறித்துக்கொண்டு ஓடி விடுவார் என்று நான் பயப்பட வேண்டியதில்லை. So I need not worry or be afraid
afraid that someone else will take my position. அல்லது இன்னார் எனக்கு முந்தி ஓடி விடுவார்கள் என்று நான் யோசிக்க வேண்டியதில்லை. I need not think that someone else will run across me and be ahead of me. காலங்கள் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. So times are in the hands of our Lord. நாட்களை எண்ணுகிற அறிவு என்கிற ஞான வரத்தை பெற்றவர்களாய், கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்களாய், இந்த ஓட்டத்தை எந்த அளவிற்கு நேர்த்தியாய் துவங்கினோமோ அதே அளவிற்கு நேர்த்தியாய் நிறைவு செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். Let us all commit ourselves in order to finish our race perfectly as we started our race perfectly. நான் மரிக்கும் போது என்னுடைய மரணம் எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். When I die, my death has to be happy for me. மரணத்தை கண்டு அஞ்சுகிற வாழ்க்கை அல்ல. இந்த ஜீவன் தற்காலிகமான இந்த ஓட்டத்திலே தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு கர்த்தர் நம்மை பாத்திரவானாக்குவார். We need not be afraid of the death, but if we have fulfilled the purpose of the Lord and the race that Lord has kept for me, that is the happy thing. அந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு ஏனோ தானோ என்கிற விசுவாசமோ அல்லது இடையிலே நிற்கிற விசுவாசமோ இல்லை ஆரம்பத்திலே வழிவிலகி போகிற விசுவாசமோ எனக்கு பயன்படாது. கடைசி வரை நிற்கச் செய்கிற ஆக்கப்பூர்வமான விசுவாசத்திற்கு தேவன் நம்மை பாத்திரவானாக்க வேண்டும். So Lord has to fill us with his faith so that we can run our face until then without any doubts or questions. அந்த ஓட்டத்திலே நம்முடைய ஓட்டத்தை இடையிலே நிறுத்திக் கொள்வதற்கு அநேக சூழ்நிலைகளை பிசாசு நமக்கு கொண்டு வரக்கூடும். Devil will bring so many situations so that we will stop our race in the middle of our race. இந்த வாகனத்திலிருந்து நம்மை இறங்கச் செய்வதற்கு பிசாசு அநேக போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடும். In order to stop our running race, devil will bring so many things into our life. குடும்பத்திலே அநேக பிரச்சனைகளை இந்த பிசாசு கொண்டு வரக்கூடும். Devil will bring many problems in the family. நம்முடைய அழகான உறவுகளை உடைப்பதற்கு பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வரும். In order to break all our beautiful relationships, devil will definitely bring so many things. தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே வேண்டான்ட்டு விட்டுட்டு போன ஒரு நபர் எனக்கு தெரியும். So I know a person who, because of the problems he faced with his wife, he left the Lord and went out. வீட்டுக்குள்ளே அந்த சாட்சி இல்லை. There is no testimony in the family. அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இல்லை. There is no peace of the Lord inside the family. தேவ சமாதானம் பூரணமாய் வீடுகளை ஆளுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். So we have to allow the peace of the God to rule over us completely in our families. கீழ்ப்படிதலுள்ள ஆவியை தரித்துக் கொள்வதற்கு போராட வேண்டும். So we have to hold on to the spirit of obedience. என் ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு என் குடும்பம் ஒரு காரணமாய் மாற வேண்டும். So family should be one of the reasons so that we can finish our race perfectly. என் ஓட்டத்தை இறுதியிலே நிறுத்திக் கொள்வதற்கு என் குடும்ப போராட்டங்கள் காரணமாகி விடக் கூடாது. But our family problems should not stop us in the middle of our race. ஓட்டத்தை நேர்த்தியாய் துவங்கி இருக்கிறோம். We have started our race very well. ஒரு நல்ல ஆரோக்கியமான திருச்சபையிலே கர்த்தர் நம்மை அங்கத்தினராய் வைத்திருக்கிறார். Lord has kept us as a members of a healthy church. ஒரு பரம தரிசனத்தின் கீழ் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். Lord has combined us in order under a big vision. ஒரு நல்ல ஆலோசனையின் கீழ் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். Lord has kept us under good counseling. இந்த ஓட்டம் நேர்த்தியாய் நிறைவு செய்யப்பட வேண்டும். Our race should be ended up very perfectly. ஏதோ ஒரு தேசத்திலே நாம் ஓட்டத்தை துவங்கினோம். We have started our race in one country. வேறொரு தேசத்திலே வந்து நின்றிருக்கிறோம். So we have come to another country and we are standing here today. பல ஆண்டுகள் இந்த தேசத்திலே தங்கினவர்கள் இருக்கிறீர்கள். There are so many people who are living in this country for so many years. இந்த கலாச்சாரத்தோடு பழகின ஆட்கள் இருப்போம். So we will be here who have been combined with this culture. இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். Lord is powerful enough to make us to stand as a testimony for him in this country. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பலவீனத்தின் பாதையை அல்ல, நீதியின் பாதையை காண்பிக்கிற ஒரு ஜீவியமாய், உதாரணமாய், மாதிரியாய் தேவன் வைத்திருக்கிறார். So Lord has kept us in examples not for the path of weaknesses but for the path of righteousness to so many people around us. தொடர்ந்து ஓட பழகுவோம். So let us continue and practice to continue to run our race. நிற்காமல் ஓடுவதற்கு பிரயாசப்படுவோம். Let us try to run our race continuously without stopping. நன்மையான தீர்மானங்களை வாழ்க்கையிலே எடுப்போம். Let us take right and good decisions in our life. சமாதானத்திற்கு ஏதுவான கிரியைகளை செய்ய முற்படுவோம். Let us try to do good things for peace. உங்க வண்டியை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க. So continue to run your vehicle without stopping. உங்கள் விசுவாச வாகனம் நிற்காமல் போகட்டும். Let your vehicle of faith continue to run without stopping. என் பழைய சாதனைகளை குறித்து இன்று நான் மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை. So I need not be proud about my old things. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படி ஜெபித்தேன், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த அளவிற்கு ஊழியம் செய்தேன், 5 ஆண்டுக்கு
முன்பாக இந்த சபையிலே நான் முக்கியமான ஒரு நபராய் இருந்தேன் என்பது மேன்மை அல்ல. இன்று நான் யாராய் இருக்கிறேன் என்பதற்காய் அழைக்கப்பட்ட ஒருவன். So we need not be proud about what we were 5 years ago. Before 5 years we could have been doing so many great things in the church, but that doesn't matter. What we are today is matter. இன்று நான் தேவனுக்குள் எந்த அளவுக்கு வைராக்கியமாய் இருக்கிறேன். Today how much zealously I am in the Lord. நேற்றைய விசுவாசம் இன்று எனக்கு உதவாது. Yesterday's faith will not help me today. நேற்றைய பரிசுத்தம் இன்று எனக்கு உதவாது. Yesterday's holiness will not help me today. இன்று எனக்கு ஒரு புது விசுவாசம் வேண்டும். Today I need a new faith. இன்று நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிக்க வேண்டும். Today we have to submit to holy ourselves. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் அடைய வேண்டும். We have to grow in our holiness from one level to another level. உலகத்தோடு ஒப்புரவாகிற வாழ்க்கையை தேவன் விரும்புவதில்லை. Lord does not decide the life where we go along with the world. உலக பாவத்தோடு ஒப்புரவாவதற்காய் நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. You and I are not called in order to go along with the sins of the world. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் இந்த ஓட்டத்தை அவர் நாம மகிமைக்காய் நிறைவு செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I are called in order to finish our race perfectly for the glory of the Lord. என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகளை எடுத்து வைத்து இது தேவனுக்கு நன்மையா, இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு பரிபூர்ண பிரியமா என்று சொல்லி கேள்வியை வைக்காமல் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் செயல்படுத்த முடியாது. So without keeping all our actions of our life to and ask us ourselves if this will bring the glory of the Lord, without that we cannot do anything. என் வேலை ஸ்தலங்களிலே எனக்கு கிடைக்கிற ஆஃபரா இருக்கட்டும், ப்ரமோஷனா இருக்கட்டும், இது தேவ நாம மகிமைக்கு உரியதா என்கிற கேள்வியை நான் முன்வைக்க வேண்டும். So we have to ask ourselves whether our job or our promotion or whatsoever it may be, will this bring glory to the Lord? இன்னொருவர் செய்கிறார், இன்னார் செய்கிறார், ஏன் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய பாதை ஆரோக்கியமான நிறைவான ஒரு பாதையா இருக்க முடியாது. We cannot justify the sin telling that someone else or others are doing. We cannot do that. ஒரு தகப்பனும் மகளும் வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். A father and a daughter was traveling. பெரிய புயல் காற்று வீசுகிறது. There was a storm. வாகனத்தை முந்தி செலுத்த முடியவில்லை. So he was unable to drive his vehicle further. அந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிற மற்ற வாகனங்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்கிறது. So all the vehicles were going aside. தொடர்ந்து செலுத்த முடியவில்லை வாகனத்தை. But he was unable to continue to run the vehicle. அந்த மகள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள், தகப்பன் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார். The daughter was riding the vehicle and the father was nearby. முன்பாக ஒதுங்கி நிற்கிற வாகனங்களை பார்த்து இவளும் வாகனத்தை ஒதுக்க நினைக்கிறாள். So the daughter also trying to stop the vehicle aside, looking at the vehicles before. புயல் நின்றவுடன் போகலாம் என்று தீர்மானிக்கிறாள். So she decided to stop the vehicle and after the storm ஆனா அப்பா சொல்றார் வண்டியை நிறுத்தாத போய்க்கிட்டே இரு. But father says do not stop the vehicle, you continue to ride it. வண்டியை நிறுத்தாத போய்க்கிட்டே இரு. So continue to ride your vehicle. அப்பா இங்க பாருங்க எல்லாரும் வாகனத்தை ஓரங்கட்டி நிக்கறாங்க, நம்ம மட்டும் ஏன் போகணும்? So fathers look at that everyone is stopping the vehicle, why should we alone go? நாமும் வாகனத்தை நிறுத்திக் கொள்வோம், புயல் நின்றவுடன் கடந்து போவோம். Let us also stop the vehicle, after the storm we will continue our ride. அப்பா சொல்றார் இல்ல போய்க்கிட்டே இருன்றாரு. So father says no, you don't stop, continue to ride. 2-3 முறை மகள் கேட்கிறாள், ஆனால் அப்பா அதே சொல்றார் போய்க்கிட்டே இரு. So father continues to tell that you continue to ride. வண்டியை நிறுத்தாத. Do not stop the vehicle. அந்த வாகனம் ஒரு மலை பகுதியிலே ஏறி ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறது. So that vehicle is riding up on the top of the hill. அந்த இடத்தை கடந்து போய் விட்டது. They across that position. புயல் நின்று விட்டது. The storm had stopped. அப்பா இப்ப சொல்றார் வண்டியை நிறுத்து. So father now says you stop the vehicle. இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்தணும்? புயல் தான் நின்னுருச்சே. So why should we stop the vehicle? The storm has வண்டியை already நிறுத்துன stopped. அப்பா சொல்றாரு. Father says stop the vehicle. வண்டியில இருந்து இறங்கி பார். So now you get down and see. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார். So look at the path where we crossed. அவள் திரும்பி பார்க்கும்போது புயல் இன்னும் ஓயவில்லை. இன்னும் புயல் வீசின அந்த இடத்திலே அந்த சுழல் காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கிறது. So the storm has not stopped. In the same place the storm was still continuing. நமக்கு முன்பாக போன வாகனங்கள் எல்லாம் ஓரங்கட்டி நின்னாம் பாரு, அவன் இன்னும் அதே புயல் காற்றிலே சிக்கிக்கொண்டு அதே இடத்திலே நின்று So கொண்டிருக்கிறார்கள். all those vehicles who stopped there, they are still stopping there and waiting there. ஆனால் புயல் காற்றை பார்க்காமல் உன் வாகனத்தை நிறுத்தாமல் நீ போய்க்கொண்டே இருக்கும்போது நீங்களும் நானும் பிரச்சனை மாறும் நிக்க வேண்டாம், பிரச்சனையின் மீது ஏறி போகிற ஒரு விசுவாசத்தை தேவன் உங்கள் ரட்சிப்பிற்கும் என் ரட்சிப்பிற்கும் கொடுத்திருக்கிறார். Let us
continue to run our Christian race without stopping by seeing the problems and situations around us. தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை மாத்துங்கன்னு கேட்காதீங்க. உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்திற்கு ஏதுவாய் மாற்றுவதற்காகவே தேவன் அந்த பிரச்சனையிலே தற்காலிகமாய் நம்மை வைத்திருக்கிறார். So do not ask the Lord to change your problem. Lord is ready to change us in the midst of that problem. உனக்கு பிரச்சனை புயல் காற்று மாதிரி வீசுதே, என் எல்லை மீறி போகிறதே, என் கை மீறி போகிறதே, என் சூழ்நிலை மீறி போகிறதே என்று சொல்லி ஒருவேளை சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாகனத்தை தயவு செய்து நிறுத்தாதீர்கள். So if you say that your problems are crossing out of your control, please do not stop your race. தொடர்ந்து உங்கள் வாகனத்தை செலுத்த தீர்மானியுங்கள். So take a decision to continue the race in the Lord. உங்கள் வாகனத்தை ஸ்லோ டவுன் பண்ணாதீங்க. Do not slow down your vehicle. ஆரம்பத்தில் இருந்த வேகம் இப்ப எனக்கு இல்ல. So the speed that I had in the beginning, I don't have it now. ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். So you have lost the love that you had with the Lord in the beginning. தேவனுக்காய் ஓடின வேகம் இப்போது குறைந்து விட்டது. So now the speed has reduced that you have been running for the Lord. தேவனுக்காய் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நான் உண்மையா இருந்த அந்த தரிசனம் குறைந்து விட்டது. The vision has come down because of when we were waiting on the Lord. கர்த்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து உன் வாகனத்தை வேகமாய் செலுத்து. So Lord says continue to ride your vehicle in a good speed. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. His coming is very very soon. இந்த தேசத்தை ஆதாயப்படுத்துகிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தரிசனத்தை இலக்கை பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். So Lord has given us a great purpose and great vision in order to save this country in our இன்னும் hands. பாவ வழியிலே போகிற அநேகருக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையை காண்பிக்கிற பெரிய வேளை நம்முடைய சபைக்கு இருக்கிறது. So as a church we have a great responsibility to show the path of eternal life to them, all those who are going in the path of sin. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்தை எப்படி துவக்கினீர்கள் என்று ஒவ்வொருவரையும் கேட்கும்போது ஒரு அழகான சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இருக்கும். So if I ask you how did you begin your race in Christ, then you will have beautiful testimonies to share with me. இந்த ஓட்டத்தை எப்படி துவங்கினீர்கள் என்பதில் மாத்திரமல்ல அழகு, இந்த ஓட்டத்தை நீங்கள் நிறைவு செய்தது மற்றவர்களுக்கு மாதிரியாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். So there is not just beauty how you began the race, but when you finish the race perfectly and beautifully, then Lord will be glorified. பவுல் அப்போஸ்தலருக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் எருசலேமிலே இருக்கிறது. So Apostle Paul has waiting for the hardships in Jerusalem. ஒருவேளை அவர் மரணத்தை சந்திக்க கூடும். So he might face death. இந்த ஓட்டம் அவருக்கு பயங்கரமான ஒரு ஓட்டமாய் இருக்க போகிறது. So his race is going to be very very challenging. அழைப்பை கொடுத்த ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், இன்னொரு பாதை உனக்கு உபத்திரவமும் கட்டுகளும் நிறைந்த ஒரு பாதை. So the Lord who called him told him very clearly that you have hardships in your path. ஆனால் உனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே இந்த ஓட்டம் இருக்கிறது. But in your path you have this race. அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நிறைவு செய்யவும். So in order to complete that race happily, அவர் எனக்கு ஒப்புவித்த வேலையை உண்மையாய் செய்து முடிக்கவும். in order to complete the task that Lord has given to me, ஏனோ தானோ என்று முடிப்பதற்காய் நாம் அழைக்கப்படவில்லை. we are not called to finish our race somehow. நேர்த்தியாய் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் நிறைவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are called in order to finish our race perfectly and in a right and இந்த perfect அழைப்பின் way, மேன்மையை உணர்ந்தவர்களாய், in order to understand the worthy of the calling, அவருடைய திட்டத்தின் முக்கிய அங்கத்தினர்களாய், as a members of his great plan, நம்முடைய கரத்திலே கர்த்தர் ஒப்புவித்திருக்கிற சபை ஒப்புவித்திருக்கிற ஊழியத்திலே உண்மையாய் தரிசனத்தோடு செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். let us commit ourselves in order to run our race in a right way and in the pleasing so that it is pleasing in the eyes of the Lord. நாளுக்கு நாள் வளருகிற விசுவாசத்தின் பாத்திரவான்களாய் மாறுவோம். Let us change ourselves so that we will grow in our faith from one level to another level. தேவநாம மகிமைக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். Let us commit ourselves for the glory of the Lord. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord himself bless you. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray. நல்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Our loving heavenly Father, we commit ourselves in your presence. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you for your wonderful word. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for all the good things that you have given to us. தேவ சமூகத்திலே நாங்கள் ஆராதனை செய்ய கிருபை செய்ததற்காய் நன்றி. Lord, we thank you for giving us the opportunity to worship you in your presence. இந்த ஓட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் துவக்கின ஒரு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you who has begun
our race in our life. ஓட்டத்தை நேர்த்தியாய் துவக்கின ஒரு ஆண்டவர் அதை நிறைவு செய்ய போதுமானவர் என்பதற்காய் நன்றி. Lord, we thank you that you are enough to help us to finish our race perfectly. எங்கள் ஓட்டத்தை ஆண்டவரே வழிவிலகி போக பண்ணுகிற சுபாவத்திலிருந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. Lord, may you protect us from all the thoughts that is allowing us to go away from our track. உம்முடைய வார்த்தையின் மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில அறிந்தவர்களாய் இந்த விசுவாசத்தை மரண பரியந்தம் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, help us to protect us our faith so that we can stand for you until our end. பவுல் அப்போஸ்தலரை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை முடித்தேன், இதுமுறை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லத்தக்க விசுவாசத்திற்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. Lord, like how Apostle Paul has mentioned about his race, that he has made a good fight and saved his faith and his crown of righteousness is waiting for him. Similarly, Lord, help us also to finish a good and perfect race. உம்முடைய சமூகத்தில் எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves completely into your mighty ஒவ்வொருவரையும் பெயர் hands. பெயராய் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless each and every one of us. சபையின் தரிசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the vision. இந்த பற்றி எரிகிற தரிசனத்திலே கர்த்தாவே எங்களை பங்காளிகளாய் கர்த்தர் மாற்றினதற்காய் நன்றி. Lord, we thank you for allowing us to be members of this great vision of இந்த the church. தரிசனத்திற்காய் கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless your servant for your vision. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless your servant's family. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless each and every servant here. உம்முடைய கிருபை மரண பரியந்தம் எங்களை தாங்கட்டும். Lord, may your grace help us to stand until the end. எங்களோடு இருந்து தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. Lord, please be with us and bless us. சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். In your presence we commit us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray, our living Father. ஆமென். Amen. Amen. பாஸ்டருக்கு எங்களுடைய சபையின் சார்பிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank you, Pastor, on this day for the word of God. ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து கர்த்தருடைய வார்த்தையை நேற்றைய தினத்திலே எங்களுடைய உபவாச ஜெபத்திலும் இன்றைய தினத்திலே எங்கள் சபையிலும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் ராமே தொடர்ந்தும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் மென்மேலுமாய் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருப்பார். Thank you for joining us, accepting our invitation and joining us in the fasting prayer and today's message, Pastor. Thank you. தயவு செய்து பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலே உள்ள பிள்ளைகளை ப்ளீஸ். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரம், நாங்கள் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரம். We have come to an important time. We are about to dedicate a child to the Lord. ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய தலைமை போதகர், பெத்தானியா சபைகளின் தலைமை போதகர் ரெவரண்ட் சத்யராஜ் அவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். Our senior pastor, Pastor Satyaraj, is in the midst of us today. அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி குழந்தை பிரதிஷ்டை பண்ணுகிறதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பின்பதாக அருமை குழந்தையை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே பிரதிஷ்டை பண்ண நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். So our senior pastor will come and tell a few words and then we are going to dedicate the baby into the presence of the Lord. மறுபடியும் உங்கள் மத்தியிலே வர இந்த தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me the opportunity to come again in the midst of you. இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான நேரம், பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்கிற ஒரு நேரம். So we have come to an important time to dedicate the child to the Lord. இது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல. This is not a traditional thing to do. அதுக்கு முன்பதாக விசேஷமாக பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய விசேஷித்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். So before that I thank Pastor Madan Raj for the message. கடந்த வாரத்தில் தான் முதன்முறையாக அவரை நேரடியாக முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. So I got an opportunity to meet him face to face. பாஸ்டர் மதன் ராஜ் அவர்களை குறித்து அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I have heard about Pastor Madan Raj so many things. I thank the Lord for his ministries. மனாசே அவர்கள் நம்ம மத்தியில் இல்லை இருந்தால் கொஞ்சம் நேரம் உங்களை ஹீப்ரூவில் பேச விட்டுருக்கலாம். So Brother Manasseh is not in the midst of us. He would have spoken in Hebrew to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வேத ரகசியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். So God has used him mightily, a mighty man in the midst of us today. ஆமென். ஒரு விஷயம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி. ஆமென். Praise the Lord. ஆகவே பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்வது என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல. It is not a traditional thing just to dedicate child to the Lord. இன்றைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், முக்கியமான ஒரு காரியம். So it is an important thing and an important decision.
பல நேரங்களில் நம்ம பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு அப்படியே நாங்கள் மறந்துடுறோம். So many a times we dedicate our child in the presence of the Lord and leave them just like that. அதன் பின்பு அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கண்டுகொள்றதே கிடையாது. So after that we forget about how the children are brought up. ஏற்கனவே ஒரு அருமையான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், செய்தியை கேட்டிருக்கிறோம். So already we have heard a wonderful message. ஆகவே நான் இன்னொரு பெரிய செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பவில்லை. So I'm not going to give another message. இன்றைக்கு நான் எப்பொழுதுமே நம்ம பெத்தனி சர்ச்சில் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. There is always one thing that I used to tell to Bethany Church. அதாவது நம்முடைய சபையில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள். So each and every single child of the church is our child. அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் பெரிய பங்கு உண்டு. So every single child's growth, each one of us have a responsibility. ஆகவே அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும், பெற்றாருக்காக நம்ம ஜெபிக்கணும். So as a church we have to pray for their parents and for the child. அது மட்டுமல்ல அவருடைய வளர்ச்சியில் எல்லா விதத்திலும் நாம் பங்கெடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So we have to take part in their growth. ஆகவே அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். So it is a very very important thing. ஆகவே இந்த நாளில் கூட நம் பிரதிஷ்டைக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக பெற்றாராகிய உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? So what does the Lord expect from you as parents? அதை நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நேரடியாக பிரதிஷ்டைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். So I wanted to tell you a few things about that and then we will go into dedication. இன்றைக்கு முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் குழந்தைக்காக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஜெபம். So the first thing Lord expects from us is continuous prayer for the child. இன்றைக்கு குழந்தையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பதோடு நம்முடைய கடமை முடிவடைய போகிறதில்லை. So our responsibility and duty will not end as soon as we dedicate the child to the Lord. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாறணும். So they have to grow and then they have to start to serve the Lord. அதுதான் உண்மையிலே நமக்கு வெற்றி. So that is the real victory. பல நேரங்களில் நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறது நல்லது, அவசியம்தான். It is good that we pray for the education. பல நேரங்களில் கேட்குறோம், நீங்கள் ஒழுங்காக ஜெபிச்சிங்களா, பைபிள் புஸ்தகங்களை படிச்சிங்களா, ஹோம்ஒர்க் செய்தீங்களா எல்லாம் விசாரிக்கிறோம். So we ask them whether you have done your homework and so many other things. அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். So at the same time we have to be very attentive on their spiritual growth. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். So we have to pray for their spiritual life. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கணும். So we have to prepare them for all those things. அவருடைய ஓய்வு நாள் பாடசாலைகளுக்கு கரெக்டாக அனுப்பணும், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். So we have to send them properly to the Sunday classes. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம எதை செக் பண்ணுறோமோ அதே வண்ணமாக சண்டே ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்கான்னு பார்த்து அதையும் செக் பண்ணணும். Like how we check their school homework, we have to at the same time check their Sunday classes homework. டீச்சர்ஸ்ட்ட போய் கேட்கணும், பிள்ளை ஒழுங்கா படிக்கிறானான்னு கேட்கணும். So we have to ask the Sunday class teachers whether my child is doing very well there. ஆகவே அவருடைய வளர்ச்சியில் நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். If we show attention in their growth, then Lord will help us. ஏன்னா பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கொடுக்கிறார். So Lord is giving us child with a great expectations. ஏன்னா பல நேரங்களில் நம்ம நினைச்சிடறோம் பிள்ளைகள் நமக்கு சொந்தம், நாங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு நினைச்சிடறோம். So many a times we think that children are our property and we own them. ஆனால் அப்படி அது உண்மை இல்லை. பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கரத்தில் பொறுப்பு கொடுக்கிறார், அவருக்கு ஏற்ற விதமாக வளர்த்து கொடுக்கும்படியா. So but Lord is giving us a responsibility on the child so that we can grow them up according to his desire. இந்த பூமியில் நம்ம இருக்கும் வரை அவர்களுக்கு ஒரு பராமரிப்பாளர்கள் தான். So as long as we are on this earth, we are just caretakers of the child. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். So that is why we read in the Bible that children are the gift from the Lord. பிள்ளைகளை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். So Lord is the one who gives us the children. ஆகவே பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக நாங்கள் ஜெபிக்கணும். So we have to pray for our children. யோபு புஸ்தகத்தில் கூட யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபித்திருக்கிறார். So even Job has prayed so many times for his children. அது மட்டும் இல்லை, அனுதினமும் அவர்களுக்காக பலி செலுத்துவானா. So every day he used to send offerings to the Lord on behalf of their children. எங்கே என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பாங்களோன்னு சொல்லி அவர்களுக்காக என்ன செய்வான், பாவ நிவாரண பலிகளை செலுத்துவான். So if the children has done any sins, he used to give sacrifices and offerings to the Lord. ஆகவே ஒரு தகப்பனும் தாயும் செய்ய வேண்டிய காரியம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். So as parents we have to pray for our children so much. எங்களுடைய பெற்றாருக்காக நாங்கள் எப்பொழுதுமே நன்றி செலுத்துகிறது உண்டு. So I always used to thank for my parents. இன்றைக்கு அந்த பூமியில் அவர்கள் மரித்து தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். They are not on this world but they are in the presence of the Lord. எங்களுக்காக அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள். They used to pray for us very much. இரவு பகலாக ஜெபிப்பார்கள். Day and night they used to pray for us with burden. அந்த சிறு பிள்ளைகளாக நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதே அந்த பிள்ளைகளை எடுத்து பிறந்த உடனே எங்கள் அப்பா பிள்ளைகளை தூக்கி ஆண்டவரே இது உமக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருவார். So as soon as we are born, my father used to take us and tell that Lord they belong to you. எங்கள்கிட்ட எந்த பெர்மிஷன் அவர் கேட்கல. So my father did not ask any of our permission.
இப்போ இருந்திருந்தால் நமக்கு வழக்கு போட்டிருப்போம். So if it is now, we would have put a case. எப்படி யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு இப்படி எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு. So with whose permission did you dedicate me to the Lord, that we would have asked. ஆனால் எங்கள் பெற்றார் அறிந்து வைத்திருந்தார்கள் அது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். But my parents are very well know that children are the gift from the Lord. ஆகவே நாமும் கூட பிள்ளைகளை கர்த்தருடைய ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். So we also should dedicate the children and pray for them. ரெண்டாவது ஆண்டவருடைய வழிகளில் பிள்ளைகளை நடத்தணும். We have to grow the children in the path of the Lord. எபேசி 6:4 வாசிக்கிற பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Ephesians 6:4 we see that Father, do not make your child angry, but grow them up in the ways of the Lord. நீதிமொழியில் வாசிக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துன்னு வாசிக்கிறோம். So in Proverbs we read that lead the children in the way they have to be led by. நாங்கள் வளர்கிற மேலே தேசங்களில் பார்க்கிறோம் இன்றைக்கு பிள்ளைகள் தான் பெற்றாரை நடத்துகிறாங்க. So in Western countries we see that children are leading the parents. பெற்றார் நடத்துறது அந்த பொறுப்பு மாறி போயிடுச்சு. So now the responsibility has shifted. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. But Christian families should not be like that. அந்த சின்ன வயதில இருந்தே பிள்ளைகளை நடத்தணும். So from the young age we have to lead the children. அப்ப நடத்தணும்னு சொன்னா இப்படி நம்ம முன்னால நடக்கணும். So we have to lead forward ahead of them. இல்லையா அவங்க நம்ம கூட சேர்ந்து கையை பிடிச்சு நடத்தணும் அவங்களை. So we have to hold their hands and then make them to walk along with us. நாங்க ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். The children have to see how we are praying. நாங்க வேதம் வாசிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். Children have to see how we read the Bible. நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். Children have to see how we worship the Lord. எல்லா விதத்திலும் பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல நம்ம நடத்த வேண்டும். In all the ways we have to lead the children in the will of the Lord. மூன்றாவதாக நாம் நல்ல சாட்சிகளாய் பிள்ளைகளுக்கு காணப்படணும். Thirdly, we have to be a good testimonies to our own children. நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. So there are so many things that the children learn from us. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது அவைகளெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. So when they grow up, they will think about all those things they learn from us. என்னுடைய பெற்றாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் நிறைய உண்டு. So even I have learned so many things from my parents. ஒவ்வொரு விஷயத்துல நாங்கள் நினைத்து பார்க்குறது நீங்கள் அப்பா அப்படி செய்திருப்பாங்களா அம்மா அப்படி செய்திருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறது. So I used to think that my father would have done that and this, or mother would have done that. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு காலத்தில் சிந்திக்கிற மாதிரி தான் நம்ம சரியா நடக்கணும். So if our children have to think like that, then we have to walk a good life in their eyes. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஒரு நடமாடும் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். We have to be alive and walking testimony to our children. நீதிமொழியில வாசிக்கிறோம் 20:7. நீதிமொழி 20:7. In Proverbs chapter 27 we see அழகான வசனம் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிற நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். The righteous man will walk in the righteous way, and after them the children will also walk rightly. அப்ப நீதிமான்களாகிய பெற்றார் righteous parents, அவர்கள் சரியாய் நடக்கும்போது அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களா அதே விதமா பாக்கியவான்களா இருப்பாங்க நடப்பாங்க. the children will also walk in a righteous way by seeing their righteous parents. ஹalleluya hallelujah. நான்காவதாக ஆண்டவருடைய வசனங்களின்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும். We have to grow our children according to the word of the Lord. வேதம் நமக்கு நிறைய ஆலோசனைகளை தருகிறது. Bible is giving us many good counsels. அதெல்லாம் நாங்க இன்னைக்கு சொல்ல போனா நாள் போதாது. So if we tell all those things, then time will not be enough. எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. So Bible teaches us everything. How should we bring our children and what should we teach them? அவைகளை கற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு அவைகளை போதிக்கும் போது அந்த பிள்ளைகள் சரியான விதத்திலே வளர்ந்து வருவார்கள். When we teach those things to our children, then the children will grow in a right way. தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. There is a good proverb in Tamil. 5ல வளையாது 50ல வளையவே வளையாது. So if you cannot bend in 5, then it cannot be bended at 50. அத சின்ன வயசுல ஒழுங்கா சொல்லி கொடுக்காட்டி அப்புறம் நாங்க எதிர்பார்க்கவே முடியாது. So if you do not teach your children in the very young age, then we cannot expect from them in the old age. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, பிள்ளைகள் நம்முடைய ஹைஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அவங்கள ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நடத்திடணும். So even before our children go to high school, we have to lead them in the path of salvation. அவங்க என்ன செய்யணும், தங்களுடைய மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாக அந்த பிள்ளைகள் போயிடணும். So they have to experience they have to get the born again experience. ஏன்னு கேட்டா அந்த அதுவரை ஹைஸ்கூல் போகும் வரையும் அந்த பிள்ளைகள் சரியா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் அது வாழ்க்கை. So before they go into high school, it is like they learn the swimming in the swimming pool. அது முடிச்சிட்டு யுனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னு வைங்களேன். So after high school, if they go to university, அது ஏதோ நடுக்கடல்ல கொண்டு போய் இறக்கி விடுற மாதிரி இருக்கும். So it will be like you are in the deepest ocean.
நீச்சல் மட்டும் தெரியலையா தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. So if they do not know to swim, then there is no chance to escape. ஆகவே சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். So in the very young age we have to teach them. கர்த்தரோடு அவங்க ஒரு உறவை வளர்த்து கொள்வார்களே ஆனால் அவர்கள் எங்கே ஓடினாலும் திரும்பி வர வழி தெரியும் உங்களுக்கு. So if they know to have a good relationship with the Lord, wherever they run, they know how to come back. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். So I'm telling you from my own experience. If you ask me how do I know this? ஏன்னா நாங்கள் தெரிஞ்சிருந்ததுனால உலகத்தை நோக்கி ஓடினாலும் திரும்பி வருவதற்கு எங்களுக்கு வழி தெரிந்தது. So because I know these things, even if we go out into the world, we were able to know the path to come back. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாக ஓட வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் வந்தது. So sometimes I had to face like where I have to run away from God. ஆனாலும் கூட அங்கே தனிமையாக இருக்கும்போது திரும்பி வர்றதுக்கு வழி தெரிஞ்சது. But when I was alone, I know the path to come back to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் கூட வாசிக்கிறோம்ல, இளைய குமாரனை குறித்து வாசிக்கிறோம். So we read about the prodigal son in the Bible. அவனுக்கு தகப்பனுடைய வீட்டுக்கு வருவதற்கு வழி தெரிந்தது. So he knows the way to come back to his father. ஆனால் நம்ம சொல்லியே கொடுக்காம இருக்கும்போது எப்படி அவரிடத்திற்கு வருவதற்கு வழி தெரியும் அவர்களுக்கு? But if we do not teach them, how will they know the path to come back? ஆகவே கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. May the Lord himself help us. இதனாலே கூட அருமையான குடும்பத்தை குழந்தையை முன்னால் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Brother Stephen and his family to come forward. அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன். I'm going to ask some questions to them. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes for a minute and pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our good Father, we thank you. கர்த்தாவே, இந்த நாளிலே அருமை குழந்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்படி வந்திருக்கிறோம். Lord, we have come into your presence in order to dedicate the child to you. ஆண்டவரே, இந்த நாளிலே அருமை பெற்றார் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Even this day we commit their parents to you. அவர்கள் உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவரீர் உதவி செய்வீராக. May the Lord help them in order to fulfill all the promises that they are making in your presence. Amen. Amen. Brother, sister, அதுக்கு முன்பதாக அவர்களை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். Let me introduce the family. குழந்தையின் பேர் Cadron Alfred. Cadron Alfred is the name of the child. Cadron என்பதுக்கு மீனிங் இருக்குது, டீப் ரூட்டட் ஃபெய்த் இன் காட். அப்படின்னா இது கர்த்தரில் ஆழமாக ஊன்றப்பட்ட விசுவாசம். Deep rooted faith in God is the meaning of the name. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. The second meaning is spiritual authority. ஆவிக்குரிய ஒரு அதிகாரம். Spiritual authority. இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு, ரெசிலியன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. Other meaning is resilience. அப்படின்னா என்னது? எதையும் எதிர்க்கும் திறமை இருக்குது ஆளுக்கு இல்லையா? எதையும் போராடி மேற்கொள்கிற திறமை, மேலே வரக்கூடிய திறமை, அப்படிப்பட்ட ஒரு திறமை. So he has the power and authority to overcome any challenge. நல்ல நேம். ஆல்ஃபிரட்னா என்ன? What does Alfred mean? அதுக்கு கவுன்சில், ஆலோசனை என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So meaning is counsel. ஆகவே குழந்தையின் பெயர் Cadron Alfred. The name of the baby is Cadron Alfred. தந்தையுடைய பெயர் ஸ்டீஃபன் மனோகர். Father's name is Stephen Manohar. தாயாருடைய பெயர் தயா மனோகர். Mother's name is Daya Manohar. சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தையை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வளர்த்து வருவோம் என கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் நீங்கள் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தையை சிறு வயது முதல் தேவ வசனத்தை ஒழுங்காக கற்பித்து தரவும், ஒழுங்காக சபை ஆராதனைகளில் கலந்து கொண்டு சபை ஒழுங்குகளை கடைபிடித்து வரவும், எல்லா காரியங்களிலேயும் இக்குழந்தைக்கு முன்மாதிரியாய் காணப்படுவோம் என கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் நீங்கள் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? குடும்ப ஜீவியத்தில் பொறுப்புடையவர்களாய், குடும்ப ஜெபத்திலும் தேவ அன்பிலும் நிறைந்து இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாய் வாழ்வோம் என கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய சபைக்கு முன்பாகவும் நீங்கள் இருவரும் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? ஆமென். நாம் யாவரும் எழுந்திருப்போம். சபையார், Let us all stand up.
இந்த வேளையிலே சபையாராகிய உங்களை பார்த்தும் ஒரு சில கேள்வியை கேட்க விரும்புகிறேன். I would like to ask you, the members of the church, இந்த குழந்தையின் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் for the spiritual life of this child, நல்வாழ்க்கையிலும் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் என கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த பெற்றாருக்கு முன்பதாகவும் கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் நீங்கள் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? before the Lord, before the parents and before the church, would you like to promise that you will take care of the spiritual life of the baby? ஆமென். இந்த குழந்தைக்கும் பெற்றாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறந்த வழிகாட்டியாய் அவ்வப்போது எம்மால் இயன்ற ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்வோம் என கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் இந்த பெற்றாருக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? ஆமென். Would you be a good example leading the child in a right way? Would you promise that before the Lord, before the church and before the parents? ஆமென். Yes, praise the Lord. நாம் எல்லாருமே சேர்ந்து நம்முடைய கரங்களை நீட்டி இந்த வேளையிலே குழந்தையை கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையில எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us stretch out our hands and pray and dedicate to, the baby to the Lord. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our Holy Father, we thank you. ஆண்டவரே, இந்த கேட்ரன் ஆல்ஃபிரடுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for Kedron Alfred. இந்த குழந்தையை அருமையான குடும்பத்துக்கு நீர் ஈவாக கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you that you have given this child as a gift to this family. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீ தந்த அதிகாரத்தின்படி According to the authority that you have given to us, Lord. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே In the name of Father, Son and Holy Spirit. இந்த குழந்தையை உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். We dedicate this child for you, Master. இந்த சிறு பிராயம் முதற்கொண்டு சுவாமி உம்முடைய கரத்தினாலே இந்த குழந்தை வளர்க்கப்படுவானாக. From the childhood, Lord, let this child be brought up by your hands. உம்முடைய பிரசன்னம் மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that may your presence cover this little one. எந்த சத்துருவும் தொடாதிருப்பானாக. Let no devil touch him, Lord. ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு குழந்தையாய் வளர்ந்து வர, ஒரு தேவ மனிதனாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you help so that this little one will bring us a mighty man for you, Lord. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் தேவதயவுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we commit the little baby into your hands and for all the blessings. எல்லா சத்துருவின் திட்டங்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். We rebuke all the plans of the devil in the name of Jesus. ஆசீர்வதியும் காத்தருளும். Bless him and protect him. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray, our good Father. ஆமென். Amen. ஆமென். யாவருமாய் சேர்ந்து கரங்களை நீட்டி அருமை குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us stretch out our hands and pray for the wonderful family. ஹalleluya. இந்த வேளையிலே பாஸ்டர் சுதேஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு சேர்ந்து அவர்களை ஜெபம் பண்ணுவார்கள். ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us all raise our voices and pray. ஹalleluya. ஹalleluya. இயேசுப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமை குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்கும் பாதுகாப்புக்கும் வழிநடத்தலுக்கும் தேவ ஞானத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஞானமுள்ள ஒரு பெற்றாராய் ஆண்டவரே, ஓ தேவ ஞானத்தோடு இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க அநேகருக்கு உதாரணமாக ஆண்டவரே இவர்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை சுற்றிலும் ஒரு பாளையம் இறங்கட்டும் கர்த்தாவே. இவர்களை சுற்றிலும் ஒரு தேவ தூதர் பாளையம் இறங்கட்டும். இவர்களை காத்துக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை, இவர்களை நேசிக்கிறவர்களை கர்த்தாவை நீர் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய காலங்களில் ஆண்டவரை காலங்களை நீர் பொறுப்பெடுத்து எல்லா நன்மையினாலும் எல்லா கிருபைகளினாலும் இவர்களை முடிசூட்டி இவர்களை நடத்தும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சோதனை ஆசீர்வதிக்கிறோம், சோதனை ஆசீர்வதிக்கிறோம். அருமை மகனை ஆசீர்வதிக்கிறோம், உள்ள குழந்தை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியா இந்த முழு குடும்பத்தையும் நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வைங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த வழியில் கூட நாங்கள் குழந்தைக்கு ஒரு டெடிகேஷன் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம். We would like to hand over the dedication certificate to the child.
will call upon Reverend Pastor Manuel Raj to come and do the final prayer and benediction. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே ரெவரண்ட் மனுவேல் ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வார்கள். ஜெபம் செய்வோம். Let us pray. கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for this wonderful evening and praise you. எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We praise you because your presence was in the midst of us. இந்த நாளிலே உம்முடைய இந்தியாவிலிருந்து வந்த உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the word that you spoke through us through your servant. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for the calling that you have given to each and every one of us. அந்த அழைப்பை நாங்கள் ஏனோ தானோ என்று இல்லாதபடிக்கு Lord, help us to run our calling carefully. ஆண்டவரே, அது ஒரு நோக்கத்தோடும், அது மாத்திரமல்ல, அதை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. Lord, you help us so that we finish our race happily and satisfactorily. கர்த்தாவே, அதே போல இன்னைக்கு கர்த்தாவே இந்த ஒரு குழந்தையை உமக்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். Lord, today they have dedicated a baby to you. இதே போல ஆண்டவரே, சபை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். So in the same way, Lord, as a church we commit and dedicate each and every one of us to you today. இந்த ஓட்டத்தை உண்மையாய் ஓடுவோம் என்று, Lord, so we will run this race faithfully. அதை மகிழ்ச்சியோடு முடிப்போம் என்று, We will finish our race happily. நாங்கள் எல்லாரும் எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம். Lord, we dedicate each and every one of us in your presence. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு காணப்படுவதாக. Lord, may your presence be with us throughout this week. இது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கட்டும். May this week be a blessing to us, Lord. கர்த்தர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் நாங்கள் சந்திக்க அருள் புரியுங்க. If it is the will of the Lord, help us to meet again the coming Sunday. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. In Jesus' mighty name, our Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், The grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய the அன்பும், love of our Father, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் communion, fellowship, joy and peace of Holy Spirit, நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவது. let it remain with us forever and ever. நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்வோம். Let us all raise our hands and say, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த குரலில் சொன்னார்கள், ஆமென், ஆமென்.